ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு commerce.in. யாராச்சும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இட் அண்ட் அந்த பெல் ஐக்கான் வந்து டச் பண்ணுங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து நான் போடுற மற்ற வீடியோஸோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் யூ கேன் பி பெனிஃபிட்டட் பை திஸ் சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போன வாரத்துல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹவு டு சால்வ் பிஆர்எஸ் பார்ட் 1. அதுல வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து எப்படி போடணும்னு பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து நெக்ஸ்ட் கேஸ், பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். சப்போஸ் நமக்கு பாஸ்புக்கோட பேலன்ஸ் கொடுத்துட்டு கேஷ் புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும், ஆர் ஓவர் டிராஃப்ட் கேஷ் புக்கோட ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன ஃபார்மேட் இருக்கு, அது எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபார்மேட் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஃபார்மேட் ரொம்ப ஈஸி. அந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்க இந்த ஃபார்மேட் படிக்கலாம். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு என்ன ஃபார்மேட் நம்ம படிச்சோமோ அதோட டோட்டல் ரிவர்ஸ் தான் வந்து இந்த பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கோட ஃபார்மேட். அங்க எதெல்லாம் ஆட் பண்ணாமோ இங்க இதெல்லாம் இந்த பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வரும்போது லெஸ் பண்ணிடுவோம். அங்க எதெல்லாம் லிஸ்ட் பண்ணமோ இந்த ஃபார்மேட்ல ஆட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க எதர் கேஸ் 1ஓட ஃபார்மேட் ஒரு கேஸ் 2ஓட பேலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வைஸ் வர்ஸா வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்மேட் குள்ள போகலாம். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஆர் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரே சம்ல வராது, வேற வேற சம்ல தான் வரும். அண்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அதோட நம்ம எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் நம்ம வந்து பார்க்கலாம். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் பேங்க். இது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஏதாச்சும் செக் டெபாசிட் பண்ணியிருப்போம் பேங்க்ல, அது இன்னும் கிளியர் ஆகாம இருக்கும். அந்த மாதிரி அமௌண்ட் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஸ்ஆனர் ஆன செக்ஸ் எல்லாம் வந்து பாஸ்புக்ல அப்பியர் ஆகும், பட் கேஷ் புக்ல என்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அமௌண்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஓவர் டிராஃப்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. இந்த ஏடிஎம் ஆனுவல் சார்ஜஸ் அந்த மாதிரி நிறைய பேங்க் சார்ஜஸ் வந்து பேங்க் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சார்ஜ் பண்ணாங்கன்னா அதை ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ராங் டெபிட் பை பேங்க். ஏதாச்சும் தப்பா வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. எடுக்கக்கூடாத அமௌண்ட்டை சப்போஸ் அவங்க வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கே தெரியாம கூட அவங்க டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ராங் டெபிட்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பேமெண்ட்ஸ் எதுக்கு வரும்னா நம்மளோட அந்த இபி பில் ஆர் ஏதாச்சும் நம்ம இப்போ நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், அதோட சப்ஸ்கிரிப்ஷன், ஏதாச்சும் கிளப்ல இருந்தோம்னா அந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன், ஏதாச்சும் புக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்றது, எதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பே பண்ண சொல்லி பேங்க்குக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பேங்க்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கோட ஆட் பேக் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும். அதோட இப்போ எதெல்லாம் நமக்கு லெஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் நமக்கு ரெக்கன்சில் ஆகி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ செக் இஷ்யூட் ஆர் ட்ரான். நம்ம ஏதாச்சும் செக் இஷ்யூ பண்ணியிருப்போம், ஆனா அது வந்து இன்னும் நம்ம யாருக்கு அந்த செக் இஷ்யூ பண்ணாமோ அங்க அதை வந்து பேங்க்ல போட்டு அதை பணம் எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அமௌண்ட் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க் பட் நாட் டெபிட்டட் இன் கேஷ் புக். நமக்கு பேங்க் வந்து நம்மளோட பாஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மெயின்டைன் பண்ற பேலன்ஸுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் பண்ணது நம்ம பேங்க் நம்ம கிரெடிட் பண்றதுனால பாஸ்புக்ல நமக்கு அப்பியர் ஆயிடும். பட் அந்த கேஷ் புக் மெயின்டைன் பண்றவங்க அதை வந்து என்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, டெபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்ம லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைரக்ட் டெபாசிட் மேட் பை கஸ்டமர்ஸ். நம்மளோட கஸ்டமர்ஸ் டெட்டாஸ் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ஸ்ட்ரைட்டா பே பண்றதுக்கு பதிலா நம்மளோட பேங்க்குக்கே பே வந்து செக் போட்டுருவாங்க. செக் போடுவாங்க, இல்லைன்னா கேஷ் மாதிரி பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செலான் வச்சு கேஷ் பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைரக்ட் டெபாசிட் வந்து லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ராங் கிரெடிட் பை பேங்க். ஏதோ ஒரு தப்பான அமௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னா அதையும் நம்ம வந்து லெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பை பேங்கர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். இந்த பேங்கர் என்ன கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாச்சும் நமக்கு டிவிடெண்ட் நம்ம ரிசீவ் ஆனா அதை கலெக்ட் பண்ண சொல்லுவோம். இல்லைன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா அதை வந்து கலெக்ட் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் தான் வந்துட்டு
collections by bankers as per standing instructions of customers. So இந்த certain items-ல நம்ம வந்து நமக்கு கிடைச்ச அந்த A plus B ஓட total டிடக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவலா என்ன பேலன்ஸ் as per cash book ஆர் ஓவர் டிராஃப்ட் as per பாஸ்புக் அந்த அமௌண்ட் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நான் போன வீடியோவில் சொன்ன ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டா நீங்கள் அதை வைசி வர்ஸா வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஆட் அண்ட் லெஸ் ஐட்டம்ஸ் கூட நீங்க ஒன்னு ஆட் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல லெஸ் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவுமே வைசி வர்ஸா தான் வரும். ஸோ நம்ம ஈஸியா வந்து சம் சால்வ் பண்ணிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் as per பாஸ்புக் வச்சு ஒரு சம் பார்க்கலாம். அதுல பேலன்ஸ் as per பாஸ்புக் கொடுத்துட்டாங்க. நம்ம பேலன்ஸ் as per கேஷ் புக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் as per பாஸ்புக் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. செக் issued but not presented for payment 3,000. செக் டெபாசிட்டட் கொடுத்துருக்காங்க ஒரு 4,500. அப்புறம் பேங்க் வந்து நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி. நமக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஷேர்ல இருந்து நம்ம கிடைக்கிற டிவிடெண்ட் நம்ம ரிசீவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது ஒரு 700. நெக்ஸ்ட் பேங்க் வந்து நம்ம சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க 200. ஸோ இப்ப நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் as per பாஸ்புக். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் செக் issued பட் நாட் presented ஃபார் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்மேட் படி இதை வந்து நம்ம லெஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் செக்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க் பட் நாட் கலெக்டட். இது செக் டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பேங்க் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன், இதுவும் நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு வாஸ் கலெக்டட் பை பேங்க். நம்ம சொன்ன ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நமக்கு பதிலாக அவங்க டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து லெஸ் பண்ண போறோம். கலெக்ஷன்ஸ் as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பேங்க்ஸ் வந்து நமக்கு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணணும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிங்கன்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் த சம். நம்ம அப்போ கொஸ்டினை பார்த்து பார்த்து போட்டோம்னா நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அண்ட் இப்போ நம்ம சம்குள்ள போலாம். பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 1/1/2015. இப்போ நம்ம இந்த காலம்லாம் போட்டுட்டு நம்ம ஒவ்வொன்றா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் as per பாஸ்புக் 30,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ நம்ம அதை இங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எதெல்லாம் ஆட் பண்ணணும் நம்ம இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த 3 ஐட்டம்ஸையும் இங்க வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து செக் டெபாசிட்டர் வந்து ஆட் பண்ணு மார்க் பண்ணியிருக்கோம். பேங்க் பே சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும், பேங்க் சார்ஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ செக் டெபாசிட்டோட அமௌண்ட் 4,500 போட்டுட்டோம். பேங்க் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இங்க 850 இருக்கு. ஸோ அந்த 850 இங்க போட்டுட்டோம். பேங்க் சார்ஜஸ் ஒரு 200 இருக்கு. நம்ம இந்த 200ஐயும் நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 3 அமௌண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 5,550 கிடைக்குது. ஸோ இந்த டோட்டல் பியை வந்து டோட்டல் ஏவோட ஆட் பண்ணணும். ஸோ we will get one balance 35,550. இந்த அமௌண்ட் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் லெஸ் பண்ணிடலாம். செக்ஸ் issued பட் நாட் presented ஃபார் பேமெண்ட் லெஸ் பண்ணணும். அண்ட் dividend received was collected by bank less பண்ணணும். So check issued but not presented for payment 3,000 record பண்ணியாச்சு. dividend received was collected by bank 700. So இதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3,700 35,550ல இருந்து லெஸ் பண்ணா நமக்கு ஆக்சுவலா என்ன பேலன்ஸ் as per கேஷ் புக் இருந்துச்சு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதுதான் வந்து பிஆர்எஸோட பேலன்ஸ் as per பாஸ்புக் கொடுத்து அதை கேஷ் புக் கண்டுபிடிக்கிறது எப்படின்ற ஒரு ஃபார்மேட் பார்த்தோம். அண்ட் அதோட ஒரு சம் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஓவர் டிராஃப்ட் வச்சு ஒரு சம் வந்து நம்ம பார்க்கலாம். Prepare a bank reconciliation statement with the following data as on 1/4/2016. நமக்கு இங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் 1,10,450. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓவர் டிராஃப்ட்னு பார்த்த உடனே நம்ம அமௌண்ட்டை வந்து மைனஸ்ல போட்டுறக்கூடாது. அது அப்படியே என்ன பாசிட்டிவ் ஃபிகர்ல இருக்கோ அதே ஃபிகர்ல தான் நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் பேலன்ஸ் வந்து 1,10,450 இங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு பார்க்கலாம்.
செக் இஷ்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து லிஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட். செக் டெபாசிட் பண்ணிட்டாங்க, பட் நமக்கு அது ஒன்றும் கிளியர் ஆகல. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் கலெக்டட் பை பேங்க். இது என்னன்னா நமக்கு டெட்டார்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம பில்ஸ் ஏதாச்சும் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் படிச்சிருப்போம். நம்ம வந்து பில் டிராப் பண்ண ட்ராயே ஸோ அந்த மாதிரி ஒரு பில் நம்ம அவங்க டிராப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பில்ஸ் இப்போ ரிசீவ் ஆகிற டைம் வந்துருச்சு. ஸோ மெச்சூர் ஆக போகுது. ஸோ நமக்கு அந்த பில்ஸ் வந்து ரிசீவ் ஆக போகுது. ஸோ நம்ம அதை என்ன பண்றோம், நம்ம கலெக்ட் பண்றதுக்கு பதிலாக பேங்க் கிட்டே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறோம் ஸ்டாண்டிங்கா, நீங்க எனக்கு இந்த சர்டன் பர்சன் கிட்ட இருந்து பில்ஸ் ரிசீவ் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க வந்து பில்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கஸ்டமர் வந்து பேங்க்கு கொடுத்துடுறாங்க. ஸோ நம்ம அந்த பில்ஸ் ரிசீவபிள் கலெக்டட் பை பேங்க்கை வந்து லெஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க். நமக்கு எப்பயுமே ஒரு ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு அந்த ஓவர் டிராஃப்ட் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு இந்த ஓவர் டிராஃப்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பேங்க் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம இங்க ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க். இது எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து தெரியாம அவங்க அமௌண்ட் டெபிட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நமக்கு திருப்பி அவங்க கொடுப்பாங்க, நம்மள பேங்க்ல வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இதை ஆட் பண்றோம். ஸோ இப்போ இந்த சம்ல நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும், இதெல்லாம் லிஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ சம்குள்ள போலாம். Bank reconciliation statement as on 1/4/2016. So இந்த பர்டிகுலர்ஸ் காலம்லாம் போடுறோம். நெக்ஸ்ட் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போடணும். ஸோ நமக்கு கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,10,450 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் இங்கே போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். செக் டெபாசிட்டட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட், அமௌண்ட் ராங்லி டெபிட்டட். ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் தான் நம்ம இப்போ வந்து இங்க ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ செக் டெபாசிட் ஆயிடுச்சு, ஆனா நமக்கு இன்னும் கிளியர் ஆகல. அதனால இந்த அமௌண்ட் ஆட் பண்றோம், 22,750. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க். நம்மளோட ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் சார்ஜ் பண்ணிடுச்சு. ஸோ 12,115 அமௌண்ட் இருக்கு, அதை இங்க ரெக்கார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ராங் டெபிட் பை பேங்க். நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து அவங்க தப்பா அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்றோம், 2,400. இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 37,265 கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் பி வந்துட்டு டோட்டல் ஏவோட ஆட் பண்ண ஒரு அமௌண்ட் கிடைக்கும், 1,47,715. இப்போ இந்த அமௌண்ட் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ இந்த 1,47,715 இருந்து எதெல்லாம் லெஸ் பண்ணணும் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் லெஸ் பண்ணிடலாம். செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு இன்னொரு வேற ஏதாச்சும் அதர் பார்ட்டிக்கு நம்ம செக் இஷ்யூ பண்ணிருப்போம், ஆனா அவங்க இன்னும் அதை பேங்க்ல போட்டு பணம் கலெக்ட் பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் தான் இந்த செக் இஷ்யூட். 15,000 அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை நம்ம லெஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் கலெக்டட் பை பேங்க். நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம், நமக்கு சர்டன் பார்ட்டி கிட்ட இருந்து பில்ஸ் ரிசீவ் ஆகணும், அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் 47,200 இருக்கு, அதை நம்ம பேங்க் நமக்கு பதிலாக கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அமௌண்ட் நம்ம லெஸ் பண்ண போறோம். ஸோ 15,000 பிளஸ் 47,200 62,200. இந்த 62,200 1,47,715 இருந்து நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கிடைச்சிடும், 85,515. ஸோ இதுதான் வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்திருந்தா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற ஃபார்மேட் அண்ட் ஒரு சம். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த ஃபார்மேட். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்தா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ஸ்ல வீடியோ போடணும்னாலும் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க எனக்கு வந்து தெரிவிக்கலாம். அண்ட் ஐ வில் டூ அக்கார்டிங்லி. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அவங்களோட ஃபீட்பேக்லாம் எனக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அண்ட் அதை வச்சு நான் இன்னும் எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு நான் வந்து பண்ணுவேன். And thank you for watching, and don't forget to like, share, comment and subscribe to my video. Thank you so much. See you in the next video.